சில முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களை நம்முடைய மாமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியப்படுத்துறோம். இது தற்போது கிடைக்கப்பட்ட தகவல் திரட்டி உங்கள் மூலமாக இந்த செய்தியை குறித்த தகவல்களை நான் பதிவு செய்கிறேன். கடந்த 2 நாட்களாகவே ஒரு பெரிய சம்பவம் தேசத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. அதை தொடர்ச்சியாக நாம அதை ஃபாலோ பண்ணி சில செய்திகளை இந்த மன்றத்தில் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறோம். சீன பகுதியில் உள்ள மேல் லெண்டே ஆற்று பகுதியில பனிப்பாறை சரிவு காரணமாக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளம் நேபாளம் திபெத் நாடுகளினுடைய எல்லை பகுதியில கோடேகோஷி ஆற்றில பேசி முடிக்கட்டும் பதிவு பண்ணலாம். அப்புறம் நீங்க உட்காருங்க. அது தொடர்பாக நீங்க பேசுங்க. அது தொடர்பாக உங்களை அனுமதிக்கிறேங்க. இருங்க உட்காருங்க. நீங்க எல்லாரும் ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன். அப்புறம் உட்காருங்க. நீங்க தான் மென்ஷன் பண்ண போறீங்க. நானும் அலோ பண்ண போறேன். அடுத்தது இல்ல கேள்வி உட்காருங்க. லேட்டஸ்ட் நியூஸ் சொல்லிறேன். டேட்டாவை சொல்லி அப்புறம் பேச நான் அலோ பண்ண போறேன். உட்காருங்க 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 உட்காருங்க. நான் சொல்றேன். உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல நான் சொல்லி முடிக்கிறேன். இருங்க உட்காருங்க. பேரவைத் தலைவர்களே உட்காருங்க. இருங்க உட்காருங்க. பதில் சொல்வது பாருங்க. நான் எப்படி பண்றேன் பேரவைத் தலைவர்களே? உட்காருங்க. எல்லாருக்கும் இருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. இல்ல இதை பத்தி நான் சொல்லிடுறேன். அப்புறம் பேசுங்க. இல்ல உட்காருங்க. இந்த செய்தி குறித்து சரி உட்காருங்கன்னு சொல்றாங்க கணேஷ்குமார். உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அதான் இருங்க. நான் என்ன சொல்றேன்? இருங்க இருங்க. இந்த சம்பவம் இருங்க. நான் கவனத்துல தான் இருக்கிறேன். பேசலாம். இல்ல ரெண்டும் ஒன்றுதான். அது பாருங்க பாருங்க. உட்காருங்க. ரெண்டும் ஒன்றுதான். இருங்க. மாண்பு இருங்க. மாண்பு அமைச்சர் அமைச்சர் இல்ல நான் சொன்னதுக்கு அப்புறம் பேசுங்க. இல்ல அங்க இல்ல இல்லங்க. நான் ஒரு பதில் சொல்றேன். அப்புறம் நீங்க பேசுங்கன்றேன். உட்காருங்க உட்காருங்க. இருங்க இருங்க. நாட்டையே இருங்க. உட்காருங்க. இல்ல நாட்டையே சொல்றேங்க. உட்காருங்க. நாட்டையே உலுக்கிய சம்பவம் என்று உட்காருங்க. மாண்பு அமைச்சர் அவர்கள் கருத்து சொன்ன பிறகும் உங்கள் கருத்துக்கள்